பிடிச்சிட்டாங்க, பீகாரையும் பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தலைவலியாக போயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டில் நம்மளை தவிர வேறு யாரும் வந்து இவங்க எங்கே வந்துட போகிறாங்கிறோன்ற இதில் அவங்களுக்கு அகைன்ஸ்டாகவே செய்யணுன்றதுக்காக எது எடுத்தாலும் அவங்க மேலே குறை சொல்கிறது. ஒன்றும் இல்லைன்னா அன்றைக்கி கோயம்பேட்டிலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கோயம்பேட்டிலேருந்து ஒரு பஸ் ஏறி கிளாம்பாக்கம் வரேன். எனக்கு முன்னாடி ஒரு வயசானம்மா உட்காந்து மோடியை திட்டிகிட்டு வருது. இந்த மோடி கம்நாட்டிக்கு சாகு வர மாட்டேங்குது, கோயம்பேட்டில் இருந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் எங்கே கட்டியிருக்கான் பாரு கிளாம்பாக்கத்துலன்ட்டு. எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்காக வர மாதிரி ஆயிடுச்சு. இதை யாரா கிளம்பி விட்டுது அப்படின்னு. உடனே அந்த அம்மா கூப்பிட்டு, அம்மா இது வந்து மோடி கட்டின பஸ் ஸ்டாண்ட் இல்லைம்மா அப்படின்னு. நீ மோடியாலா சுமார் அப்படின்னு. அம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அது சென்ட்ரலு. இதை கட்ட ஆரம்பித்தது எடப்பாடி பீரியடில், கட்டி முடிச்சு பேரை அப்பா பேரை வச்சது இவர் பீரியடில். அவங்க 2 பேரையும் போய் கேளு, அதை விட்டுட்டு சும்மா இருக்கிற அவனை போய் இது பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு. உடனே அப்போ மோடி கட்டலையா, உனக்கு மக்களுக்கு புரிதல் அவ்வளோதான் இருக்குது. நீ எந்த ஏரியாமான்னு. நான் காரனோட